வணக்கம். மூவா சுக்கரிலிருந்து வசுமதி முரளிதரன். இன்னைக்கு அடுத்த 3 விதமான சுண்டல் போட போகிறேன். இப்போது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது என்னன்றதும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். கருப்பு கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பட்டாணி, அதுக்கு தேவையான தாளிக்க தேவையான தேங்காய், பச்சை மிளகா, சிகப்பு மிளகா, எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயம், இந்த சுண்டலுக்காக அரைச்ச இது பொடி, மசாலா பொடி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பில் கடாயை போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 2 கரண முட்டை எண்ணெய் விடுங்க, போதும். இந்த சின்ன குட்டி இதில் தான். எண்ணெயை ஊற்றி போட்டு கடுகு போடுங்க, கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டு பெருங்காயப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரத்துக்கு. ஒரு அரை பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை பச்சை மிளகாயை, கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பட்டாணியை போடுறேன். இதுக்கு தேங்காய், தேங்காய் போட்டு ஒரு கொஞ்சமாக வதக்கிட்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். பட்டாணி சுண்டல் ரெடி. அடுத்து பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம கொண்டக்கடலை சுண்டல். அதுக்கு எண்ணெய் அகைன் 2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம், ஒரு மிளகாய், சிகப்பு மிளகாய், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் இது பொடி, இந்த தனியா மிளகா அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடி. இதை கூட நீங்கள் நவராத்திரிக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். அன்னன்னைக்கு பண்ணுறதுக்கு பொடி டெய்லி அரைக்கணுன்றது கிடையாது, இது முதலே அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், அடுத்ததா மொச்சக்கொட்டை சுண்டல். எல்லா சுண்டலுமே முதல் நாள் ஊற வச்சு
குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ லாங்காக போட முடியாது அப்படின்றதுனால சீக்கிரம் முடியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போது இந்த சுண்டலை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடுகு அகைன், கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுது. கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காய பொடி, 2 பச்சை மிளகா, நான் சிகப்பு மிளகாய் இதுக்கு போட போகிறதில்ல, உப்பு, மிளகாத்தூள், இந்த வேக வச்ச மொச்சக்கொட்டை, கறிவேப்பிலை, கொஞ்சம் சுண்டல் பொடி, தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். மொச்சக்கொட்டை சுண்டல் ரெடி. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மூணு வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் ரெடி. இது மொச்சக்கொட்டை, பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, மூணும் செஞ்சு பார்த்து நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச 9 சுண்டலுமே செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதா இருக்கேன், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.